வணக்கம் நண்பர்களே. திருப்பட்டூர் கோயில் வரிசையில் 2வது கோயிலான காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, பிரம்மபுரீஸ்வரர் கோயிலோட வலதுபுற பக்கவாட்டில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஒரு கிராமத்து சாலையில் போனோம்னா பழைய ஊருங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இதுதான் காசி விஸ்வநாதர் ஆலயம். புலிப்பாய்ச்சி குளக்கரையின் மேல் அமைந்துள்ள ஒரு சிறிய சிவாலயம். இதில் இருக்கக்கூடிய மூலவர் காசி விஸ்வநாதர், அம்மன் காசி விசாலாட்சி அம்மன். இது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தோட பழமையிலேயே கட்டப்பட்ட கோயில். சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இது. இதோட வெளிப்புற சுவரில் அந்த காலத்திற்கே உரிய மகர மீன்கள் மற்றும் நாகத்தோட சின்னங்கள்லாம் பொறிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு கோயிலோட வெளிப்புறத்தில் புற்று அம்மன் இருக்காங்க. இதற்கு பெண்கள் நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் கயிறு, விளக்கு, வளையல் போன்றவற்றை நேர்த்திக்கடனாக இங்கே செலுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் வியாகபாதர் புலிப்பாணி சித்தரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க கோயில். இந்த கோயிலோட புராண கதையின்படி திருவனைக்காவலுக்கு நீர் கொண்டு போன இந்திரனோட வாகனமான யானையிடமிருந்து புலிப்பாணி சித்தர் அபிஷேகம் பண்ண நீர் கேட்டிருக்காரு. அதை தர மறுக்கவுமே தன்னோட புலி நகங்களால் கீறி இந்த புலிப்பாய்ச்சி குளத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. இதில் வந்த நீரானது கங்கை நீருக்கு உகந்தது. அதனால் இந்த ஊருக்கு பேரே திருப்பிடாவூர் அப்படிங்கிறது இந்த புராண கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயிலோட உள் பிரகாரத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சதுமே நமக்கு முன்னாடி இருக்கிறது புலிப்பாணி சித்தரோட ஜீவ சமாதி தான். தெற்கு புறமாக அம்மனோட சன்னதியும் கிழக்கு புறமாக மூலவரோட சன்னதியும் இருக்குது. பொதுவாக தெற்கு புறமாக தான் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அம்மனையும் மூலவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பலிபீடம் நந்தியை தாண்டி காசி விஸ்வநாதரோட காட்சி அற்புதமாக இருக்குது. காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு ஏத்தாப்பிலேயே புலிப்பாய்ச்சி குளம் இருக்குது. இதோட தீர்த்தமானது கங்கை தீர்த்தத்துக்கு ஒப்பானதாக புராணம் சொல்லுது. வாங்க கோயிலை சுற்றி வரலாம். இதுதான் புலிப்பாய்ச்சி தீர்த்தம். கோயிலோட உள்பிரகாரத்திலேயே சிறப்பான வலம் சொல்லி விநாயகரோட சிற்பம் இருக்குது. இதற்கு அருகிலேயே லிங்கோத்பவரோட சிற்பமும் அமைஞ்சிருக்கு. கோயிலை சுற்றியும் அம்மனின் சொரூபமான இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, வித்யாசக்தி, சண்டிகேஸ்வரர் போன்ற அஷ்டசக்திகளோட சிற்பங்களும் தனித்தனி சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விசேஷமான அமைப்பு. இங்கே சூரியனோட சக்தி நேரடியாக இருக்கிறதுனால நவகிரக சன்னதி கிடையாது. பைரவரோட சன்னதி ஒரு புறம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட பழமைகள் ஆங்காங்கே கல்வெட்டுகளாகவும் செதுக்கப்பட்டிருக்கு. இது சோழர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோயில். இது ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் பழமையும் மற்றும் ஊரோட பெருமைகளையும் சொல்லக்கூடிய ஒரு கோயிலாக தான் இருக்குது. கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான அம்மன்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சிறிது நேரம் வியாகபாரதரோட ஜீவ சமாதிக்கு முன்னாடி அமர்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம். இவரும் பதஞ்சலி முனிவரும் ஒன்றாகவே இருந்து பல இடங்களுக்கு சென்று பல ஆச்சரியமான விஷயங்களை செஞ்சவங்கிறது வரலாறு மூலம் தெரிய வருது. இப்படிப்பட்ட மகான்களின் ஜீவ சமாதியின் முன்னால் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு தவம் பண்ணியிருக்கணும். இதை முடிச்சுட்டு கோயிலோட சுற்றுப்புறத்தில்
பல வித்தியாசமான அந்த காலத்திற்கே உரிய மகர மீன் மற்றும் வித்தியாசமான மிருகங்களோட சிற்பங்களையும் ரசிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இது போன்ற இன்னும் பல நல்ல வீடியோக்கள் தருவதற்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க நண்பர்களே. திருப்பட்டூர் 3வது வீடியோ விரைவிலே நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.